வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ். அதுக்கு போய் ஒரு தெலுங்குக்காரை போட்டு வச்சுருக்கீங்களே. உங்கள் கண்ணுக்கு ஒரு தமிழை கூட இங்கே தெரியலையா? என்ன நீங்கள் எப்பவுமே தெலுங்கு கண்ணாடி போட்டு பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் தெலுங்குனாவே மாட்டுறாங்க அப்படின்னு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மீம்ஸ்லாம் போடுறாங்க. இது கர்நாடகாவில் நடக்குமா? ஒரு உலக கர்நாடகா ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை வைத்து தமிழ்னா போட மாட்டாங்கன்னு வச்சிங்களேன். வேறு எவனா ஒருத்தனை போடுவாங்களா சார்? போட்டால் அந்த நிறுவனம் அங்கே இருக்குமா சார்? ஆனால் இங்கே இருக்குல்ல. தமிழ் தான் நீங்கள் உயிர், பாருங்கள் சன் டிவி. சன் டிவி பார்க்கவில்லையா? பாருங்கள் கேடிவி. சன் டிவியோடு உங்களுக்கு மோதலா? பாருங்கள் கேடிவி. இவ்வளோ தான் சார் நம்மளோட தமிழ் பற்று. இதில் நமக்கு என்ன வருத்தம்னா, 2 மொழியோ 3 மொழியோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இருமொழியை என் மக்கள் சரியாக கற்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிக்கல. முதல்ல எல்லா அரசு பள்ளிக்கூடங்களும் வாத்தியாரை போடு. அப்போது ஏற்கனவே இருக்கிற இருமொழி கொள்கை, தமிழையும் ஆங்கிலத்தையும் முதல்ல எங்களுக்கு ஒழுங்காக படிக்க வைங்க. எங்கள் பையன் தமிழை பார்த்தால இன்னும் ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்றான். ஒரு இளைய சமூகம் தமிழகத்தில் தமிழ் தெரியாமல் வளர்த்தெடுக்கப்பட்டுகிறது தமிழக ஆட்சியாளர்களா? அதான் பிரச்சனைங்க.